இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே ரீசன் சொல்லிட்டு இருக்க போற? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. சும்மா என்ன சொல்லாத ஜான்சி, நானும் ட்ரை பண்ணி தானே இருக்கேன். நீ வேணா பாரு, நாளைக்கு நான் கலெக்ஷன் பண்ணி காட்டுவேன். இல்ல நாளைக்கு நான் ஏமாந்து வந்து நின்னா நீ என்ன ஏமாளி இன்பராஜன் கூப்பிடுறீ. பண்ணி காட்டுறேன்டா. எந்த வீடு? யாருமா வீட்டுல? யார்ப்பா நீ? தேதி என்னங்க ஆகுது? ஏப்பா ஓ வீட்டுல கலண்டர்லாம்ல ஏன்ட்ட வந்து கேக்குற? ஜோக்கா, நைஸ் ஒன். ஆமா, உங்க வீட்டுக்காரங்க டியூ கட்ல போன் அடிச்சால எடுக்க மாட்டாரு. சீக்கிரம் போய் டியூ காசு எடுத்துருவாங்க, அடுத்த வீட்டுக்கு போகணும். போங்கக்கா. அது அக்காவா? மாட்டிக்கிட்டடா பம்பர் கண்ட மண்டையா. அது வந்துப்பா தம்பி, இந்த மாசம் மாமாக்கு வேலையே இல்லப்பா. சிரிக்கிறேன். போய் சொல்றீங்க? சத்தியமா வேலை இல்லப்பா. அது இல்ல, எனக்கு தான் மாமாவே இல்லையே. நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டேலையா? அப்ப ஏன் புருஷன் உனக்கு மாமா தானே? அதான்ப்பா சொன்னேன், அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுறப்பா. அதெல்லாம் முடியாதுங்க. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு இப்பயே டியூ காசை கொடுங்க, இல்ல இப்பயே வண்டி எடுத்துட்டு போறேன். டியூ காசு தரீங்களா, வண்டி எடுத்துட்டு போவா? எது தரீங்க? டிங் டிங். வேற வழி இல்ல, நம்ம ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதே. ஐயோ ஏன் கழுவுறீங்க? ஏக்கா, ஐயோ ஐயோ அக்கா, ஏக்கா ஏன் கழுவுற? அக்கா அக்கான்னு சொன்னியே, உனக்கு கூட என் கஷ்டம் புரிய மாட்டேங்குதே தம்பி. ஐயோ அக்கா, என்ன காட்சி சொல்லுக்கா. ஓ மாமாவும் வேலை இல்லாம இருக்கிறாருப்பா, காசை கட்டல காட்ட மாட்டேங்கிறாரு. ஐயோ 3 வேளை சோறு சாப்பிட்டேன், இப்ப ஒரு வேளை தான்டா சாப்பிடுறோம். அதுதான்க்கா இழைச்சு போயிட்டு இருக்க. உசுர தவறு மட்டும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையப்பா. ஐயோ இந்தாயா தாலி இருக்கு. ஐயோ அக்கா, ஐயோ அக்கா, அக்கா வைக்கா, உள்ள வைக்கா, குடும்பத்தை பிரிக்காதக்கா. அக்கா ஒரு நிமிஷம், இத காசு வச்சுக்கோக்கா. அக்கா தம்பி சொல்ற கேளுக்கா, வைக்கா. மாப்பிளைக்கு எதனா சாப்பிட வாங்கி கொடுக்கா, பண்ணு வரைக்கும் நான் வாங்கி கொடுத்து தொலையங்கா. சாவடிக்கா, உடம்பு பாத்துக்கா. மாமா கேட்டதான் சொல்லுக்கா. யாரு பத்த பிள்ளையோ, நமக்கு 500 ரூபாய் லாபம். ஜான்சி, சாரி வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. ஓகேடா. ஏன் ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு? இல்லடா, வீட்டில் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. எங்கள் லவ் விஷயம்லாம் எதுவுமே தெரியாது வீட்டுக்கு. இன்பா என்னமோ ரொம்ப விளையாட்டுத்தனமா, இன்னும் சீரியஸ்னஸே வரமாட்டேங்குதுடா அவனுக்கு. எனக்கு வீட்டு பெர்மிஷனோட மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலடா. சரி, இதை பற்றி இன்பா கிட்ட பேசுனியா? பேசினேன், ஆனால் இந்த டாபிக் ஆரம்பித்தாலே அவன் வேற ஏதாவது மழுப்பிடுறான். நீயும் ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜர் கிட்ட பேசக்கூடாது? அவங்க உனக்கு இன்னும் பெட்டரான கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஏன் நீ உன் மேரேஜை பற்றி கூட தெரிஞ்சுக்கலாம். நானும் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். என் எக்ஸ் பிரீத்தி தெரியும்ல, எங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக பிரேக்கப் பேச்சப்னு ஒரே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கோம். வாரத்தில் 7 நாளும் சண்டை தான் பார்த்துக்கோயேன். அப்போ நானும் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். பிகாஸ் எங்கள் பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போச்சு. அவன் என்னை சீட் பண்ணுறாளான்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா. அப்போ தான் ஆஸ்ட்ராலஜர் சவிதா காருக்கிட்ட ஆஸ்ட்ரோ டாக் மூலியமாக பேசினேன். அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என் பர்த் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு என்னையும் அவளையும் பற்றி 3 விஷயம் சொன்னாங்க. அதில் 2 விஷயம் ஒத்து போச்சு. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை கேட்டதும் நான் ஷாக் ஆகிட்டேன். எங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் என் லைஃப்பில் இன்னொருத்தவங்க வருவாங்க, அதுவும் நான் வேலை செய்கிற இடத்துக்கே வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அப்படியே உண்மையாச்சு. இதெல்லாம் உண்மைதானா? நீ இன்னும் அவகிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியாதுடா. அப்போ இன்பா என்னை பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும் சீரியஸாக இருக்கானான்னு அவங்களால சொல்ல முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ டாக்கில் ஃபர்ஸ்ட் சாட் ஃப்ரீ தான். இதில் லூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஹே சூப்பர்டா. இந்த ஆப் எங்கே டவுன்லோட் பண்ணலாம்? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் ஏமாந்து வந்து நின்னா நீ என்ன ஏமாளி இன்பராஜன் கூப்பிடுறீ. மிஸ்டர் ஏமாளி இன்பராஜ் விளையாடாதடி. யாரு? நான் விளையாடுறேன். நீ தான் சீரியஸ்னஸே இல்லாமல் விளையாடிட்டு இருக்க. அந்த லேடி அழுதாங்களா, அதனால எனக்கு காசே வேணான்னு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலுக்கு வச்சிருக்கிற காசை வேற தாரவாத்துட்டு வந்திருக்கேன். அது இல்லப்பா, அவங்க தம்பின்னு அழுதாங்களா. நீ முதல்ல கிளையன்ஸையே அக்கா தம்பின்னு கூப்பிடுற, அதை ஃபர்ஸ்ட் நிறுத்து. அதை வச்சுதான் உன்னை மேனிப்புலேட் பண்றாங்க. இங்க பாருன்பா, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன், ஆனா உன் ஃபேமிலியை பார்த்துக்க நீ தானே இருக்க. கொஞ்சமாச்சும் உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சீரியஸா யோசிடா. அதுக்காகவாது இந்த வேலையை ஒழுங்கா பண்ணு. இங்க பாரு, வண்டி ஓட்டும் போது சேஃபா ஓட்டிட்டு போ, ஹெல்மெட் போட்டுக்கோ, எல்லார்கிட்டயும் தைரியமா பேசு.
முக்கியமான விஷயம், யாரையும் நம்ப கூடாது, சரியா? சரி போ, வேலையை பாரு. பை. டேய், என்ன நம்புறியா? நான் யாரையும் நம்பலையே. சரி சரி, ஒழுங்கா சாப்பிடு. சாப்பாடு காசு இல்லைன்னா சொல்லு, நான் ஜிபே பண்றேன், சரியா? பை. அண்ணா சார், லொகேஷன் வந்து எந்த வீடு? தம்பி, ரைட் சைடுல முத வீடுப்பா. ரைட் சைடுல முத வீடு. சார், டோர் லாக் பண்ணிருக்கே. கொஞ்சம் ஜன்னல் வழியா பாருப்பா. ஜன்னலா? தோ வர. ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு சார்? அண்ணா சார், என்ன சார் பண்றீங்க? நீ தான் காசு கேட்டு தொலை பண்ணிட்டே இருக்கியா? அதான் படிக்க போறேன். வாங்குற காசு தானே சார் கேட்டோம், உங்க காசை கேட்டோம். யோ, காசு இல்ல தான் கடனே வாங்குறோம். அப்ப திருப்பி காசை கொடுன்னு டார்ச்சர் பண்ணினா நான் எங்கயா போவேன்? சாவறதுக்கு எதுக்கு என்ன வர சொன்னேன்? நான் சும்மா செத்தா என் சாவுக்கு யார் காரணம் எப்படி தெரியும்? அதான் உன்ன வர சொன்னேன். ஐயோ, பாயிண்டா பேசுறானே. உங்களுக்கு என் பேர் தெரியாதுல, அப்புறம் எப்படி மாட்டி விடுவீங்க? ஓ, பாயிண்டா பேசுறியா? கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. போன்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கேன், அதுல நீ தானே தெரிவ? ஐயோ, சாவறதுக்கு சாட்சியெல்லாம் ரெடி பண்றானே முருகா. நீ யாரை கூப்பிட்டாலும் சரி, என் முடிவை மாத்திக்க மாட்டேன்டா. சார் 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 அண்ணா சொல்றேன் கேளுங்க. அண்ணா ஏதோ படிக்கிறீங்களா அண்ணா? அப்புறம் என்னாச்சு? என்னைக்குமே எந்த பிரச்சனை சொல்யூஷன் ஆகாதுண்ணே. எந்த பிரச்சனை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இப்போ என்ன, கொஞ்சம் கடன் ஆச்சு, அவ்வளவுதானே. உங்களால கட்டிட முடியும்ண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. புரிஞ்சுக்கிட்டான். அண்ணே, இது என்ன? அதுவா, தூக்க மாத்திரை. அது எதுக்கு? தம்பி, நீயாச்சும் பரவாயில்ல, நீ சொல்லிட்டு வந்த. நேத்து ஏராம் ஃபைனான்ஸ்ல இருந்து சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்பன்னு பார்த்து வேட்டிய வேற காணோம். இந்த மாத்திரையை காட்டித்தான் மிரட்டி அனுப்பி விட்டேன். என்ன தம்பி, குட் பிளான் சொல்ல வந்தனே. ஓகே ஓகே அண்ணே, இப்போ அந்த ஐடியா எதுவும் இல்லையே. சே அப்பாடா, சரி கேட்டுருவோம். அண்ணே, காசு சோ அங்கேயும் போய் சும்மா தான் வந்திருக்கேன். சும்மா வந்தனா? அவன் பிளான் கெடுத்து விட்டு வந்திருக்கேன்டி. அவன் பாட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தானா, நாளைக்கு நான் தானே உள்ள போயிருப்பேன். டேய், அடுத்த வாட்டியாவது கொஞ்சம் பேசி வாங்க பாருடா. இப்போ எப்படி பேசி வாங்குறேன்னு மட்டும் பாரு. ஒரு மாதிரியா இருக்கு. ஹலோ, கதிர் சாருங்களா? ஆமா, நீ யாரு? ஹலோ சார், ஐ இன்பராஜ் ஃப்ரம் ODFC ஃபைனான்ஸ். நீங்க வண்டி வாங்கிட்டு டியூ கட்டாம மீட்டிங்ல சார், அதை வாங்கிட்டு போலான்னு உங்க வீட்டுக்கு வந்தேன் சார். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, உங்க வீட்டுக்கு பதிலாக சுடுகாடு இருக்கு சார். ஆமா, தெரிஞ்சே தான் அந்த லொகேஷன் கொடுத்தேன். ஓ, தெரிஞ்சுதான் கொடுத்தீங்களா? நான் கூட நீங்க தெரியாம கொடுத்தீங்கன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் சார். சரி சார், நீங்க வெளில வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? ஏய், என்ன நக்கிலா? இல்ல சார், டியூ காசு சார். டியூலாம் கட்ட முடியாது, வண்டியும் திரும்ப கொடுக்க முடியாது. மூட்டு கிளம்பு. சுடுகாடை மூட்டு போக சார், நான் 15 கிலோமீட்டர் வண்டி ஓட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா காசு கொடுங்க சார். டேய், உனக்கு காசுலாம் தர முடியாது. இதையும் மீறி அடுத்த தடவை உன்னை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கேன். ஆமா, நீ எந்த ஊரு? திருநெல்வேலி சார். அந்த ஊர்லயே உனக்கு போஸ்டர் அடிப்போம் பாத்துக்க. ஏன் சார், என்ன வச்சு படகுற பண்ண போறீங்களா? டேய், உன்னை சாவடிச்சு அங்கேயே புதைச்சு போஸ்டர் அடிப்பேன்னு சொன்னடா. ஐயோ சார், ஒரு நிமிஷம் சார். ஹலோ, என்னன்பா, வேலை முடிஞ்சா? இல்ல. என்னடா ஆச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஆள் அட்ரஸ் மாத்தி கொடுத்துறாண்டி. நான் காசு கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொண்டு வந்து மிரட்டுறான் ஜான்சி. என்ன மிரட்டுறானா? கான்ஃபரன்ஸ் போடு, நான் பேசுறேன். ஓகேம்மா. ஹலோ சார், என் ஆளு பேரு ஜான்சி, உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும் சொன்னா, பேசுறீங்களா? ஜான்சி பேசுமா. டேய், உன்கிட்ட நான் ஏன்டா பேசணும்? அது டாவா? டேய் டோமரு, நான் ஓவரா பேசுறேன். உங்க ஒன்னு விட்ட பல்லுகில்ல பண்ணணும். பொண்ணு விட்டா மரியாதை பேசுனுக்குற. டேய், காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்க, உனக்கு என்னடா மரியாதை? பிச்சைக்கார பையன். ஏண்டா கேவலம் போய் ஒரு பொண்ணு போய் போனை கொடுத்துக்கிற, அசிங்கமா உனக்கு? என்னது கேவலம் ஒரு பொண்ணா? டிங், என்னடா நினைச்சுன்னு இருக்க? சாவடிச்சிருவேன். மவனே, நீ மட்டும் காசை கட்டல, செத்தடா. இப்ப காசை கட்டுறியா இல்ல கட்டுறியா? மா, கட்டிடுறேம்மா. அண்ணா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணா, ஆஃபீஸ்க்கே வந்து காசு கொடுத்துறேண்ணா. ஜான்சி, சைலன்ஸ். சாரி சார். இன்பா, லைன்ல இருக்கியாமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன நான் அவன்கிட்ட பேசிட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான், கட்டிடுவான். சரிம்மா, சாப்பிட்டியா? சரின்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். லவ் யூ.
டியூ கட்ட வந்த எனக்கு எப்படின்னா அப்போ தாலி கட்ட வந்த எனக்கு 4690 Royal Enfield 4690 Royal Enfield 4690 4690 4690 4690 4690 4690 ஐயோ இப்போ அவங்க டியூ காசு கேட்டனா ஒன்று காசு இல்லைன்னு மிரட்டுவான் இல்லை நீ எமோஷனலாக பேசி நம்மளே மேனிபுலேட் பண்ணுவான் நம்மளால அந்த காசை வாங்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு பேசவும் தெரியாது அதனால் இப்போ இருக்கிற ஒரே வழி அவனை பேச விடாம பண்றது தாண்டா. கமான் என்ன சார் டியூ கட்டாத வண்டியில உட்காந்து ரீல் பார்க்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்குல்ல? பிரதர் இது ஏன் வண்டி? உங்க வண்டி தான் சார். டியூ கட்டல இல்லையா? அதனால இப்ப எடுத்துட்டு போயிடுறேன். இல்ல பிரதர் ஒரு நிமிஷம். ரீசன் சொல்லாதீங்க பிரதர். டியூ கட்டிட்டு அப்புறம் வண்டி எடுத்துக்கோங்க. இல்ல பிரதர். எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசுங்க பிரதர். என்ன பண்ற? சார் அவர் டியூ கட்டல சார். அதான் சார் வண்டி எடுக்க வந்தேன். அதுக்கு எதுக்கு ஏன் வண்டி எடுக்கிற? எது உங்க வண்டியா பிரதர்? அப்ப இது உங்க வண்டி இல்லையா? நான் எப்படா இது ஏன் வண்டின்னு சொன்னேன்? முதல்ல எங்கடா என்ன பேச விட்டு நீ? ஐயோ சார் நீங்க 2 மாசமா உங்க வண்டிக்கு டியூ கட்டல சார். நான் தான் கட்டிட்டேனே. கட்டிட்டீங்களா? ஆனா பெண்டிங்னு வருதே சார். ஏண்டா கட்டின எனக்கு தெரியாதா? கட்டின வண்டியை தூக்க வந்திருக்க? அறிவு கட்ட முட்டை. நல்லா கேளுங்க பிரதர். சும்மா இருந்தா என்கிட்ட வந்து வட்டி காசு கேட்குறான். சாரி சார் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு போல. சாரி சார். ஏல்ரா கட்டினா ஒரு பேச்சு கட்டலான ஒரு பேச்சா? நான் வண்டி திருட வந்தியா? சார் மரியாதை பேசுங்க சார். டியூ கண்ண வண்டி தூக்க வந்தா அது திருட்டு தான்டா. அப்புறம் மரியாதை மாதிரி உனக்கு சார் அதான் தெரியாம வச்சு சொல்கிறேன் சார். அப்படியே சார் அசிங்கமாக பேசிட்டு. ஓ அசிங்கமா இருக்கா? ஒவ்வொருத்த வீட்டு முன்னாடி நாய் மாதிரி கத்துறப்ப அவனுக்கு அப்படி தானே இருந்திருக்கும். அவன் கோடி கோடி கடனை வாங்கிட்டு ஊருக்குள்ள ஜாலியாக சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு கேட்க துப்பு இல்லை. டிராக்டர் வாங்கினவன் வேலைக்கு வண்டி வாங்கினான்லாம் வந்து கேட்க வேண்டாம். மாயனாட்டி இனிமேல் அவனை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் அவனை புதைச்சிருவேன். என்ன இன்பா இந்த மாதம் ஒரு கலெக்ஷன் கூட பண்ணல? வேலை பார்க்க தான் வரீங்களா இல்லை சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போன்னு இருக்கீங்களா? இல்லை சார் கிளைண்ட்ஸ் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. அதான் இன்பா கம்பெனிக்கு ப்ராஃபிட்டு. ஒழுங்காக உங்களுக்கு கொடுத்த டார்கெட் இந்த வீக்குள்ளே முடிக்க பாருங்கள். அதர்வைஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஏமா உங்களுக்குலாம் கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையாம்மா? டியூ கட்ட கூட வக்கலண்ணா அப்புறம் என்ன இளவுக்குமா ஏன் மேலே வண்டி எடுத்து எங்கே தான் இருக்கிறீங்க? அது வந்துப்பா இதுக்கு மேலே ஏமாற போகிறதில்ல. ஒழுங்கு மாதிரி காசு எடுத்து வைங்க. காசில் நீங்கள் நவர போகிறதில்ல. பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அதனால தான் இந்த மாதம் டியூ கட்ட முடியல. இருந்த காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ணிட்டேன். எப்படியாவது அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுறேன்ப்பா. மன்னிச்சிருங்கம்மா. அதுக்கே ஏன் நீ மன்னிப்பு கேட்குற? தப்பு எங்களுது தான். இல்லைம்மா என்ன இருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசிடக்கூடாது. இன்பா ஏதாச்சும் சொல்லுடா. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இன்பா டேய் என்னடா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னால எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஜான்சி. எதுக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஜான்சி. வேலையை விடவும் முடியாம வேலையை செய்யவும் முடியாம இந்த ப்ரெஷருக்குள்ளலாம் நான் மட்டும் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேனா இல்லை எல்லா பசங்களுக்கும் இப்படிதான் இருக்குமா தெரியலடி. வேலை பிடிக்கலனா உடனே நம்மளால விடவும் முடியாதுல்ல. ஏன்னா மிடில் கிளாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. நீ ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வேலைக்காக நடிச்சா நான் எதுக்கு நடிக்கணும்? நான் எதுக்கு நடிக்கணும்? வேலைக்காக என் கேரக்டரை மாத்திக்க சொல்றியா? டேய் என்னால முடியாது. எங்க ஆபீஸ்ல குத்த மொத்த பிரஷர் ஒரு அம்மா மேல காமிச்சு தெரியுமா? அப்பதான் ஜான்சி எனக்கு தெரிஞ்சது இந்த வேலைக்காக நான் எவ்வளவு கேவலமா மாறிட்டு வரேன்னு. அங்க பேசினது நானே இல்லை ஜான்சி. நீ மட்டும் பார்த்திருந்த கண்டிப்பா நீயே நான் அரைஞ்சிருப்ப தெரியுமா? பேசிக்கா எல்லா பசங்களுக்கும் பிடிக்கிற வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏதோ 100-10 பேருக்கு தான் அதெல்லாம் அமையும். மீதி இருக்கிற எல்லாரும் அவனுக்கு பிடிக்கலனாலும் காசுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் ஏதோ ஒரு வேலையை நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க, ரொம்ப நல்லவனாகவும் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ போய் அவன் கேரக்டர் பாரு ரொம்ப மோசமாக இருக்கும். அது காரணம் அவனை சுற்றி இருக்கிற ஆளுங்களும் அவன் வேலையும் தான்.
நானும் அந்த மாதிரி மாறிடணும்னு பயமா இருக்கு ஜான்சி. ஆனா நீ சொன்னது கரெக்டு தான் ஜான்சி. என்னால ஏமாறாம இருக்க முடியாது. ஏன்னா நீ ஏமாளி தான். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இவ்வளோ வருஷமா லவ் பண்ணது இன்னசென்ட்டான சிரிக்க மட்டுமே தெரிஞ்ச இன்பாவை தான். ஆனால் இந்த வேலைனால நீயா இருக்க முடியலன்னு நினச்சேன்னா அப்படிப்பட்ட வேலையே தேவையில்லை. அது வேண்டாம். என்ன வேலையை விட்டுட்டு என்ன பண்ண போறோன்னு யோசிக்கிறியா? இவ்வளோ நாள் நான் தானே உன்னை பார்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமும் நான் உன்னை பார்த்துப்பேன். என்ன இப்போ ஃபேமிலியும் பார்த்துக்க போறோம். அவ்வளோதான். பாருன்பா, இந்த மாதிரி வேலை 1000 வரும். ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். இவ்வளோ நாள் எனிவேஸ் வெயிட் பண்ணியாச்சுல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உனக்கு ஏத்த மாதிரி வேலையை தேடிக்கலாம். சரியா? நான் இருக்கேன். இன்பா, என்னாச்சு? வீசிங் வருதா? வராது. அதான் நீ கூட இருக்கல. சரி, டீ குடிக்க போவோமா?